Welcome everyone. 12th standard, subject commerce, unit 4, chapter 12, topic steps in designing a training program. In our previous video, we had discussed about employee training method. Adla purpose of training or need for training. பயிற்சியினுடைய நோக்கம் மற்றும் பயிற்சியின் அவசியம். ஸோ இதை பற்றியும் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனுடைய டெஃபினிஷன் அண்ட் மீனிங் இதை பற்றியும் நம்ம போன வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம். பயிற்சி திட்ட வடிவத்தின் படிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் எப்படி எதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்னா என்ன, ஸோ அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய நீட் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறையா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ட்ரைனிங் இஸ் ஒன் ஆஃப் த பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ட்ரைனிங் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாரு, ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா நியூவாக போன உடனே அவருக்கு எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சிருமா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஃப்ரெஷர். ஸோ அப்போது அவருக்கு என்ன பண்ணணும், ஒரு அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின அவருக்கு ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு ப்ரீ ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக அந்த ஒர்க்கை கரெக்டாக செய்ய முடியும், எஃபிஷியண்ட்டாகவும் செய்ய முடியும். சரியா? ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே அவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் மூலிமா அந்த ஒர்க் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் அவருக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை ப்ராக்டிக்கலாக அந்த ஒர்க்கை செய்ய வைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் என்ன இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு ஒர்க்கிங் பீரியடில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரைனிங் இஸ் ஒன் ஆஃப் த பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ட் ஆக்டிவிட்டினானது முன்கூட்டியே அந்த ட்ரைனிங் வந்து எப்படி வந்து ஒரு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கணும், அதாவது அந்த பிளேஸ்மெண்ட் ஆன அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எப்படி வந்து அந்த ஒர்க் பற்றின ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே என்ன பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் மாடிஃபை நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். எதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் மாடிஃபை நாலேஜ். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நாலேஜை மாடிஃபை பண்ணுறாங்க. அதாவது முன்னாடி இருந்த அந்த ஒரு திறன், அறிவு, எஃபிஷியன்ட் இது எல்லாத்தையும் விட இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் டைமுக்கு அட் ப்ரெசன்ட் வந்து எவ்வளோ வந்து அவருக்கு நாலேஜ் வந்து தேவை, ஸோ அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரைனிங் மூலிமா அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அந்த நாலேஜை மறுவடிவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடியே ஒரு தியோரட்டிக்கல் ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த தியோரட்டிக்கல் நாலேஜ் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின ஒரு தியோரட்டிக்கலாக அவர் படிச்சிருப்பார், தெரிஞ்சிருப்பார். பட் ப்ராக்டிக்கலாக வந்து அவர் வந்து அந்த பிளேஸில் அந்த ஒரு ஒர்க்குக்கு வரணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணணும், அதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் இருந்தால் மட்டுமே தான் அவர் என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியும். ஓகேவா? ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட், அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஸ்கில்ஸையும் ஆட்டிடியூடானது அவருடைய அணுகுமுறை எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. சரியா? எவ்ரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மஸ்ட் அட்ரஸ் சர்டன் வைட்டல் இஷ்யூஸ் லிஸ்டட் பிலோ. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுது, செயல்பட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி இருப்பாருங்க, ஹூம் டு ட்ரெயின். ஸோ ஹூம் டு ட்ரெயின்னா யார், பயிற்சி யாருக்கு அளிக்க வேண்டும் அப்படி சொல்கிறது. ஸோ பயிற்சி வந்து ட்ரைனிங் வந்து யாருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஹூ இஸ் த ட்ரைனி. ஸோ ஹூ இஸ் த ட்ரைனி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது, பயிற்சி பெறுபவர் யார். சரியா? அந்த ட்ரைனினா யார், யாருக்கு வந்து அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காரோ, அந்த யார் ஒருத்தர் அந்த ஒர்க்கை செய்ய போகிறாரோ அவர் தான் யார், அந்த ட்ரைனி. சரியா? அதே மாதிரி ஹூ இஸ் த ட்ரைனர். ஸோ ஹூ இஸ் த ட்ரைனர் மீன்ஸ் யார் வந்து அந்த ட்ரைனிக்கு அந்த ஸ்கில்லையும் அந்த ஜாப் பற்றின ஒரு அவேரையும் கொடுக்க போகிறாரோ, லேர்ன் பண்ணுறதுக்கு யார் வந்து ஒரு டீச் பண்ண போகிறாரோ அவர் தான் யார், ட்ரைனர். அவர் வந்து யாராக இருக்கலாம், அவருக்கு சுப்பீரியராக இருக்கலாம், அல்லது அந்த கம்பெனி வந்து ஒரு நாலேஜ்டு பர்சனாக, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே என்ன பண்ணியிருக்கலாம், அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ இந்த
ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவங்க தான் யார் சொல்கிறோம், ஹூ இஸ் த ட்ரைனர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வாட் மெத்தட் வில் பி யூஸ்ட் ஃபார் ட்ரைனிங். ஸோ வாட் மெத்தட்ங்கிற போது என்ன மாதிரியான மெத்தடை நம்ம இந்த ட்ரைனிங்க்கு கொடுக்க போகிறோம், ட்ரைனிங்க்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்ததாக வாட் ஷுட் பி த லெவல் ஆஃப் ட்ரைனிங். ஸோ பயிற்சிக்கு என்ன முறையை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த பயிற்சியை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக வேர் டு கண்டக்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ எங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த ட்ரைனிங்கை வந்து நமக்கு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரைனிங் கொடுக்குற விதையே ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டு விதமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதில் நம்ம அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஆன் த ஜாப் அண்ட் ஆஃப் த ஜாப்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த ஒரு ட்ரைனிங் வந்து மெத்தட்ஸ், ஸோ ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கிறது நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஒரு ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் எது படிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்துட்ருக்கோம். டிசைனிங் ப்ரோக்ராமை டிசைட் பண்ணக்கூடியது யாரெல்லாம் அதில் பங்கு பெறுறாங்க, ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். புரியுதா? ஸோ இப்போ யாருக்காக ட்ரைனிங் வந்து கொடுக்கணும், அடுத்ததாக யார் வந்து ட்ரெயினராக இருக்கிறாங்க, அண்ட் யார் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, அண்ட் என்ன மெத்தட் அதில் ஃபாலோ பண்ண போகிறாங்க, யூஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் எந்த அளவுக்கு அதை ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, அண்ட் எந்த இடத்துல வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதோட ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம். சரியா, அதை டிசைட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக பாருங்கள், ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ ஹூம் டு ட்ரைன் நம்ம என்ன சொல்லியாச்சு, பயிற்சி யாருக்கு அளிக்க வேண்டும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு டிட்டர்மைன் த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஹூம் த ட்ரைனிங் ஷுட் பி இம்பார்ட்டட். ஸோ இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் வந்து யார் வேணால் இருக்கலாம். ஸோ ஹையர் அஃபீஷியலாக இருக்கலாம், அல்லது சீனியர் எம்ப்ளாயியாக இருக்கலாம், அது ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கலாம், அல்லது அவுட் சைடர் யாராவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அவங்க தான் யாருன்னு சொல்லுவோம், இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஸ் டு டிட்டர்மைன் த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஹூம் த ட்ரைனிங் ஷுட் பி இம்பார்ட்டட். யாருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முடிவு பண்ணியிருப்பாங்க, டிசைட் பண்ணியிருப்பாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இட் ஷுட் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் நீடட் ஃபார் ஆப்ரேஷனல் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆர் சூப்பர்வைசரி லெவல் எம்ப்ளாயீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல். ஸோ எந்த லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யார் என்ன சொல்லுவாங்கன்னா, should identify whether it is needed for யாருக்கெல்லாம் தேவைப்படுது. ஸோ ஆப்ரேஷனல் லெவல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கக்கூடியதான் யார், இந்த ஆப்ரேஷன் லெவல். ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் ஆர் சூப்பர்வைசரி லெவல்னா யார், அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். புரியுதா? அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ இவங்க இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு நம்ம முதல்ல ட்ரைனிங் பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து நமக்கு முதல்ல முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ அதான் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததா, ஹூ இஸ் த ட்ரைனி. ஸோ ஹூ இஸ் த ட்ரைனினா யார் சொல்லியிருக்கிறோம், யார் பயிற்சி பெற போகிறாங்க, ட்ரைனிங் பெறக்கூடிய அந்த நபர் யார் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்ததா, a person who is learning and practicing the skills of particular job is called trainee. என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒரு பர்சன் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் த ஸ்கில்ஸ் பர்டிகுலர் ஜாப் இஸ் கால்ட் ட்ரைனி. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இன்னொருத்தவங்க அது யாரோ அந்த பர்டிகுலர் ஜாப் சம்மந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன பண்ணுறாங்க, அது என்ன அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. சரியா? யார் வந்து கற்றுக்க விரும்புகிறாங்களோ, கற்றுக்க போகிறாங்களோ, லேர்ன் பண்ணுறாங்கன்னா யார், அந்த ட்ரைனி. ஸோ அந்த ட்ரைனி மீன்ஸ் யார், அந்த பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட் அந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா அந்த ஜாபுக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பர்டிகுலர் ஜாபுக்கு அவர் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்ண போகிறாரு, அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின ஸ்கில்ஸை
கற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, லேர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இவரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ட்ரெயினி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இவர் வந்து நியூவாக கூட இருக்கலாம், ஃப்ரெஷராக கூட இருக்கலாம். ஸோ புதுசாக பிளேஸ்மெண்ட் ஆனவருக்கு என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின ட்ரைனிங் நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ அதுவே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவருக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக, அவருக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் தெரியப்படுத்துறதுக்காகவும் ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா? அதுவே ப்ரமோஷன் போகிறாரு அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணுவோம், அவருக்கும் ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா? ஸோ ப்ரமோஷன் போகும்போது அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவை, ஸோ என்ன மாதிரியான எஃபிஷியன்சி அந்த ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறது தகுந்த மாதிரி அவங்களுக்கும் அந்தந்த பிளேசஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ ட்ரைனீஸ் ஷுட் பி செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் and recommendation by the supervisor or by the human resource department itself. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த ட்ரைனீஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களாவே தான் முன் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த ஜாப் வந்து கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக இருக்குது, இதற்கு ஏதாவது ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர்மெண்ட்டாக என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு செல்ஃபாகவே அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, வாண்டடாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ட்ரைனிங் நீடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெக்கமெண்டேஷன் பை த சூப்பர்வைசர். சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாரெல்லாம் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க டே டு டே என்ன பண்ணியிருப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒர்க் கொடுக்குறதா தெரியுதோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார், அந்த சூப்பர்வைசர் ஆர் பை ஹியூமன் ரெசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரெசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஸோ என்னென்ன மாதிரியான நேரத்தில் என்னென்ன மாதிரியான நபருக்கு எவ்வளோ வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அந்த ப்ராப்பரான ஒர்க்கை கொடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு விதத்தில் இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்ஃபாக அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயி அல்லது அந்த லேபரர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான எங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அல்லது சூப்பர்வைசர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அல்லது சூப்பர்வைசரே அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ட்ரைனிங்க்கு வந்து எனக்கு ட்ரைனிங் வேணும், பயிற்சி வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் டிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹியூமன் ரெசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கும் என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கும் சில ட்ரைனிங்ஸ் தேவைப்படலாம். அவங்களும் என்ன பண்ணலாம், எங்களுக்கும் நீ வாண்டட் இருக்குது, எங்களுக்கும் ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய என்ன பண்ணலாம், அவங்களும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இவங்க வந்து இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கருக்கு இவங்க என்ன பண்ணலாம், நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ரெண்டு விதமாகவும் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ அடுத்ததாக ஹூ ஆர் ட்ரெயினர்ஸ், யாரெல்லாம் ட்ரெயினர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்கிறோம். இப்போ அதுதான் முதல்ல பார்த்தது, இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே இதுதான் இப்போ நிறைய மேட்டர்ஸ் இதில் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் ட்ரெயினர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். Trainer is a person who teaches skills to employee and prepare them for a job activity. என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரெயினர் வந்து ஒரு பர்சன் தான், who teaches skills to employee, யாருக்கு, அந்த எம்ப்ளாயிக்கு யார் ஒருத்தர் அந்த ஸ்கில்ஸை டீச் பண்ணுறாரோ, ஸோ அந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை, அந்த ஜாப் நேச்சரை பற்றி யாரெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ, அண்ட் ப்ரிப்பேர் தெம் ஃபார் எ ஜாப் ஆக்டிவிட்டி, அவங்கள அந்த ஒர்க்கை செய்ய வைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் யாருன்னு சொல்கிறோம், இந்த ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ட்ரைனர்ஸ் மேபி சூப்பர்வைசர். ஸோ யாரெல்லாம் ட்ரைனராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர்வைசர் இருக்கலாம். ஸோ சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு. அதே மாதிரி கோவொர்க்கர்ஸ், ஸோ கோவொர்க்கர்ஸ் இணைந்து செயல்படக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அல்லது அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கோவொர்க்கர்ஸ்லேயே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, இதில் என்னென்ன மாதிரியான ஃபால்ட் வரும், இதை எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது கோவொர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, கோவொர்க்கர்ஸரே அவங்களுக்கு கீழே புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஆர் ஸ்டாஃப்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் ட்ரெயினர்ஸாக இருப்பாங்க, ஹெச்ஆர் ஸ்டாஃப்ஸு, ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, மற்ற கீழே இருக்கக்கூடிய லோயர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க,
இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இன் த அதர் பார்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஏதாவது பெரிய கம்பெனியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் ஒர்க்கில். ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து கூட அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவுட் சைட் கன்சல்டன்ஸ், அதே மாதிரி அவுட் சைடில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது சம் கன்சல்டன்சிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னே ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கணும், புது புது டெக்னாலஜிஸை அப்டேட் பண்ணணும். ஸோ இதை பற்றி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு தெரியப்படுத்துகிற மாதிரியான நிறைய கன்சல்டன்சிஸ் கூட செயல்படுது. ஸோ அதுக்கு சம் பேஸ் கொடுத்து அவங்களையும் என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்கள கால் பண்ணலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அசோசியேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அசோசியேஷன்ஸ் மூலிமா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டிஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு கூட என்ன பண்ண முடியும், நம்ம தியோரட்டிக்கலாக அவங்களுக்கு அந்த ஒர்க் பற்றின விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளால் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க முடியும். லைக் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர்ஸ் அல்லது டீச்சர்ஸ் இவங்களை வச்சும் கூட என்ன பண்ண முடியும், அந்த ப்ராப்பரான அந்த ஒர்க்குக்கான ஒரு டீச்சிங், அதாவது லேர்னிங்கை கொடுக்க முடியும். சரியா, ட்ரைனிங்கை கொடுக்க முடியும். த ட்ரைனர்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த ட்ரைனர்ஸ் வந்து எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். இன்ஸ்ட்ரக்டர்னா யார், டீச் பண்ணுறவங்க தான் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ கோச்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த விளையாட்டு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்கள கோச்னு சொல்லுவோம். அதே மாதிரி டீச்சர் அண்ட் மென்டர், அட்வைசர், கவுன்சிலர் அண்ட் கைட், குரு, மேனேஜர், ஹேண்ட்லர், டியூட்டர் அண்ட் எஜுகேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய விதங்களில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய நேமில் நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம். சரியா, அதர்வைஸ் அதர் நேம்ஸ். சரியா, இப்போ ட்ரைனருக்கு என்ன பண்ணுறோம், அதர் நேம்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய நேம்ஸில் நம்ம கொடுக்குறோம். சரியா, இதெல்லாம் ஒன் வேர்டில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரைனரை என்ன மாதிரியான நேம்ஸில் கூப்பிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு நேமை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ஒன் வேர்டில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. வாட் மெத்தட் வில் பி யூஸ்ட் ஃபார் ட்ரைனிங். ஸோ வாட் மெத்தட்னா என்ன மாதிரியான முறையை நம்ம கையாள போகிறோம், எதுக்கு, இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. சரியா, ஸோ ட்ரைனிங் செக்மெண்ட் ஷுட் டிசைட் the appropriate method of training among the various method of training available. ஸோ நிறைய மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் எந்த மாதிரியான ஜாப்புக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப். புரியுதா? ஸோ அப்போ நம்ம எந்த ஜாப்புக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்தா ஓகே எனாஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரியுதோ அந்த மாதிரியான ட்ரைனிங் மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்தந்த ஜாப்புக்கு கொடுக்க போகிறோம். புரியுதா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரெண்டு விதத்தில் நம்ம சொல்லியிருக்கேன், முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரெண்டு விதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன் த ஜாப் அண்ட் ஆஃப் த ஜாப். ஆன் த ஜாப்னா என்னென்னு சொல்லுவோம்னா, அந்த ஒர்க் பிளேஸ்லேயே எங்கே வந்து அந்த ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க் பிளேஸ்லேயே அவங்கள வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையே ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ கோவொர்க்கர்ஸை வச்சோ அல்லது ஏதோ சம் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சோ என்ன பண்ணுறோம், அந்த ஒர்க் பண்ணுற இடத்துலையே ட்ரைனிங் கொடுக்குறோம். சேமஸ் அதே மாதிரி அந்த இடத்துலையே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கையும் செய்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்கிறோம். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னா என்னது, அந்த ஒர்க் பிளேஸை தவிர்த்து வேறு இடங்களில், சரியா, அவே பிளேசஸில், ஸோ வேறு மற்ற இடங்களில் ஏதோ சம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி வெளியில் அந்த ஒர்க் பிளேஸுக்கும் வெளி அவுட் சைடில் என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ ஒரு பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, அதற்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அதெல்லாம் அந்த முறைகள்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம், அடுத்து பார்க்கலாம். வாட் ஷுட் பி லெவல் த ட்ரைனிங், வாட் ஷுட் பி லெவல் த ட்ரைனிங். ஸோ பயிற்சி நிலையினுடைய அளவு என்னவாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஷுட் டிசைட் த லெவல் ஆஃப் ட்ரைனிங் டு பி இம்பார்ட்டட் டு த எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, யார் வேணா, நிறைய பேர் சொல்லியிருக்கோம் இல்லை யார் வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஷுட் டிசைட் த லெவல் ஆஃப் ட்ரைனிங் டு பி இம்பார்ட்டட் டு த எம்ப்ளாயீஸ். அவங்கள்ட்ட எம்ப்ளாயீஸுக்கு தேவையான அந்த ஒர்க்குக்கு தேவையான ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத யார் தான் டிசைட் பண்ணுவாங்க, இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. தென் யூஸ்வலி இன்ட்ரோடக்டரி ட்ரைனிங் இஸ் கிவன் டு நியூ ரெக்ரூட் டு sensitize items to various aspects of the work. என்ன பண்ணுறாங்க, ஸோ யூஸ்வலாக நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரோடக்டரி ட்ரைனிங்காக, அதாவது புதுசாக அறிமுக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
பயிற்சி வந்து யாருக்கு கொடுப்போம், அறிமுக பயிற்சி மீன்ஸ் யாருக்கு கொடுப்போம்னா அந்த நியூவாக ரெக்ரூட் பண்ணியிருக்கக்கூடிய புதுசாக வந்து நம்மளுடைய கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இன்ட்ரோடக்டரி ட்ரைனிங் கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாப் பற்றின டீட்டெயில் எதுவும் தெரியாது, எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ அதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி அந்த ஜாப் என்ன, அது எப்படி செய்யணும், ஸோ என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸோ அதெல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறது. ஸோ அதற்கு தான் இன்ட்ரோடக்டரி ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்கோம். ஸோ middle level employees are given skill development training, while higher level training is given for enhancing the functional efficiency of the executive. So middle level employees க்கு, so middle level employee new recruit people க்கு என்ன பண்ணுவாங்க, இந்த introductory training கொடுக்குறாங்க. அதுவே middle level employees இருந்தாங்கன்னா அவங்களுக்கு given skill development, அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க் என்னங்கிறது தெரியும் அவங்களுக்கு, அந்த ஒர்க்லேயே அவங்க இன்னும் கொஞ்சம் அறிவு பெற்றவங்களா எஃபிஷியன்ட் ஹேண்டாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ட்ரைனிங், அதாவது அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. தென் ஒயில் ஹையர் லெவல் ட்ரைனிங் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறாங்க, கிவன் ஃபார் என்ஹான்சிங் த ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ ஃபங்க்ஷனலானது அவங்க அந்த ஒரு ஃபார்ம் வந்து அல்லது கம்பெனி வந்து ஃபங்க்ஷனல் வந்து எஃபிஷியன்ஸாக இருக்கணும், செயல்பாடுகள் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கணும்னா அந்த இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புளுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தா தான் அந்த ஃபங்க்ஷனல் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு தான். ஸோ அப்போ எந்தெந்த மாதிரியான பீப்புளுக்கு எந்தெந்த மாதிரியான அளவில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டெப். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா where to conduct the training program, எங்கே வந்து நம்ம இந்த பயிற்சியை வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிறது, பயிற்சி திட்டத்தை நடத்துவது எங்கே அப்படிங்கிறது தான் இதனுடைய கொஷின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் தான் நம்ம என்னது, ஆன்சர் பண்ணாதான் நம்ம வந்து என்ன மாதிரியான மெத்தட் ஆஃப் ட்ரைனிங்கை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே அசஸ் ஆகும். ஸோ அதற்கப்புறமா தான் நம்ம பயிற்சியினுடைய மெத்தட், அதாவது ட்ரைனிங் மெத்தட்ஸை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். சரியா? இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணால் தான் அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் என்ன மாதிரியான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு டிசைட் ஆகும். ஸோ த வென்யூ ஆஃப் ட்ரைனிங். ஸோ த வென்யூ ஆஃப் ட்ரைனிங் என்னது, நம்ம எங்கே, அதாவது எந்த இடத்துல நம்ம என்ன போகிறோம் இந்த ட்ரைனிங் வந்து நம்ம நடத்த போகிறோம், எந்த இடம், வென்யூ அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், எந்த இடத்துல நம்ம இந்த ட்ரைனிங்கை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் என்னது, எவ்வளோ கால அளவுக்கு நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம், அதாவது 1 மந்த்தா அல்லது 3 மந்த்தா அல்லது 6 மந்த்தா, இப்படி அவங்களுக்குன்னு ஒரு கால அளவு வச்சு என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்பர் அந்த ஒர்க்கை பற்றின ஒரு ட்ரைனிங்கை கொடுப்போம். ஷுட் பி ஃபிக்ஸட் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த அதர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ரிலேட்டட் ஃபேக்டர்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த அளவுக்கு நம்ம இந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்து பாருங்கள், ட்ரைனிங் மெத்தட்ஸ். ஸோ ட்ரைனிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஆர் யூஸ் டு ட்ரெயின் த எம்ப்ளாயீஸ். இட் இஸ் வேரியிங் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அதர். என்ன பண்ணுறோம், நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்ம எம்ப்ளாயீஸுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் அது வந்து என்ன ஆகுது, இட் இஸ் வேரி ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அனதர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்கில் ரெக்யர்மெண்ட், qualification of the candidate and cost and time availability and in-depth knowledge should be considered before adapting any given method. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரியான மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் நம்ம கொடுக்க போகிறோங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இதற்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய ஸ்கில் ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கில் ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு தேவையாக இருக்குது, அதே மாதிரி என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனுடைய நபராக இருக்கிறாங்க, அண்ட் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அந்த ட்ரைனிங்க்கு, அதே மாதிரி டைம் வந்து எவ்வளோ நமக்கு கொடுக்குறாங்க, அண்ட் இன்டெப்த் நாலேஜ் ஷுட் பி கன்சிடர்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது, அந்த ஜாப் பற்றினா இன்டெப்த் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கலாம், ஆன் தி ஜாப் ட்ரைனிங் கொடுக்கலாமா அல்லது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் கொடுக்கலாமா அப்படிங்கிறது நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். தேர் ஆர் 2 பிரின்சிபல் மெத்தட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ட்ரைனிங் விச் ஆர் யூஸ்ட் பை த ஆர்கனைசேஷன் அஸ் கிவன் இன் த ஃபிகர். என்ன பண்ணுறாங்க,
இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஆன் த ஜாப் ட்ரைனிங் பற்றி ஒரு வீடியோவும், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் பற்றின இன்னொரு வீடியோவும் பார்க்கலாம். இது வந்து லென்த்தி டாபிக் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே வீடியோவாக போட முடியாது. ஸோ அதனால் ரெண்டு வீடியோவை நம்ம பிரித்து கொடுத்துருக்கேன். ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தடை ஒன்றும், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தடாக ஒன்றும் என்ன பண்ணியிருக்கேன், பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.